ஹலோ கைஸ், நான் தாங்க எஸ்டி பேசியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் எஸ்டி அப்படிங்கிறீங்கன்னா, இது எபிசோட் 9. அந்த 9th நம்ம வந்து 2வது பொசிஷனாக இருக்கும். இது யார் கூட மேட்ச் எஸ்டி அப்படிங்கிறீங்கன்னா பஞ்சாப் கூட. அது நம்ம தர்மசாலாவில். ஓகேவா? த சேம் பிளேயிங், நோ சேஞ்ச். ஓகே காய்ஸ், பஞ்சாப் விசஸ் பெங்களூர். ஓகே, ப்ராக்டிஸ் செக்ஷன் பிஃபோர் த மேட்ச். எப்போவுமே இது ஒரு இதுங்க. நாங்கள் யாருங்க அவர் விராட் கோலி எப்போவுமே கன்னாக இருக்கார் எல்லா இடத்துலையும். ஓகே, டாஸ் டைம் நவ். ஓகே, டாஸில் என்ன ஆக போகுது? H is the call. ஆக போகுது ப்ரோ. வழக்கம் போல் பவுலிங் தான். ஓகே, பவுலிங் சேசிங் நவ் இஸ் 10 நவ் இஸ் பிளேயிங் 11ங்க. பிளேயிங் 11 வந்து கேப்டன் யாருங்க இதில்? ஐயோ, இங்கே ஃபாப் டு பிளஸி. நம்ம இதில் எப்பவுமே நம்ம தலைவன் கிங். ஓகேவா? நம்ம தலைவன் தான் எல்லா இடத்துலையும் எல்லா பிளேஸ்லையும் கெத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு வச்சுருக்கோம். ஓகே, ஓப்பனிங் இறங்கிட்டாங்க. ஓகே ப்ரோ, பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்க போகிறோம். அவர் எத்தனை விக்கெட்டில் இருக்கார்? 5 4 3 2 1. இட்ஸ் ப்ளே நவ். பேட் கமின்ஸ் 13 விக்கெட் எடுத்திருக்காருங்க. பயங்கரமாக போட்டிருக்காரு இன்னைக்கு. ஓகேவா? 5 minutes later. ஓகே, சிமுலேட் பண்ணி பார்த்தா 96க்கு 4 20 ஓவரில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்கோருங்க. இது ஈஸியாக அடிச்சிடலாம் நம்ம. பிக் ஆஃப் த பால் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே விக்கெட் பேட் கமின்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். 3 ரன் அவுட் போல். 3 ரன் அவுட்டா என்னான்னு தெரில. ரன் அவுட்டாக தான் இருக்கும். ஓகே, விராட் கோலி மற்றும் கேஎல் ராகுல் இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 245 விராட் கோலி. அவர் எப்போவுமே கலக்கிறாரு அகைன்ஸ்ட்டு. எப்போவுமே ஃபயராக தான் இருந்திருக்காரு எப்பவுமே. ஓகேவா? ஓகே, ககிசோ ரபாடா ஃபர்ஸ்ட் ஓவர் போல் வராருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த விராட் கோலி, த லெஜெண்டரி, த கிரேட், த ரா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் விராட் கோலியோட பர்த்டே முடிஞ்சு பார்ப்பீங்களா? பர்த்டேக்கு முன்னாடி பார்ப்பீங்களா? இல்லை எட்டாம் தேதி, இந்த 7ஆம் தேதியா 8ஆம் தேதியா? 7ஆம் தேதிங்கிறேன். விராட் கோலி பர்த்டே முடிஞ்சு தான் பார்ப்பீங்க. பர்த்டே விராட் கோலி பர்த்டே நீங்கள் ஒரு சார்ஜ் போட்டுருப்போம். நல்லா வியூஸ் போயிருக்குன்னு நினச்சேன். வியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கல நான்ட்டு. ஃபஸ்ட் பாலே இங்கே பாருங்கள், கேஎல் ராகுல் ஃபஸ்ட் பால் ஒரு கிளாஸி ஷாட் 4 கிடச்சிருக்கீங்க கேஎல் ராகுலுக்கு. ஐயோ, வாட் ஏ ஷாட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே கோல்டு வர பிடிச்சி சரியாக ஆக மாட்டேது. டென்ஷன் ஆகுதுங்க அது. ஐயோ, ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேஎல் ராகுல் இன்னொரு 4 அடிக்க போகிறாரு. இன்னொரு 4ங்க. கேஎல் ராகுல் அந்த ரோ 4 ப்ரோ. கமான் ப்ரோ. பேக் டு 4ங்க இங்கே கேஎல் ராகுலுக்கு. என்ன நினச்சி வந்தாருன்னு தெரியல, ஒரு முடிவோடு வந்திருக்காரு. ஓகே, எங்கள் பின்னாடி கேப்பு, பின்னாடி ஒரு 6 வைக்க வரா. பின்னாடி 6 வைப்பார வச்சுருக்காருங்க. சரியான ஷாட், 6. செம்ம ஷாட்டு, 6. ஐயோ, கலக்கிறாருங்க கேஎல் ராகுல். அங்கே பாருங்க, அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே ப்ரோ, பொறுமையாக ஆடலாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? கேஎல் ப்ரோ, கமான் ப்ரோ. பொறுமையாக ஆடலாம், ஜெயிக்கலாம் ப்ரோ. கமான் ப்ரோ, பொறுமையான ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே அவுட்டுங்க. அவுட்டே. கேஎல் ராகுல் 1 for 14. இங்கே அடுத்து வந்து ரஜத் பட்டிதார் இறங்கியிருக்காரு. ரஜத் பட்டிதார் ப்ரோ. அடுத்த ஒரு ராகுல் சாக்கா ஸ்பின்னர் இறக்கியிருக்காங்க, வீக்னஸ் தெரிஞ்சு. ஓகே ப்ரோ. ஓகே, ராகுல் சார் அட்டாக் வந்திருக்காரு. அட்டாக் வந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. விராட் கோலி இருக்காரு சேஃப் அண்ட் விராட் கோலி ஃபர்ஸ்ட் பால் வித் சிங்கிள் ஆஃப் த மார்க். விராட் கோலி எப்படின்னு சொல்லும்போது 2 சிங்கிள் எடுத்துட்டாருங்க. இதுதான் மேலே தெரியல, புதுசாக வந்துட்டு இருக்காது. என்னன்னு தெரிஞ்சாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரஜத் பட்டிதார் ப்ரோ, கமான் ப்ரோன்னு சொல்லும்போது அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவுட்டா க்ளோஸான்னு தெரில. ஆனால் அவுட்டாக வாய்ப்பில் வெளியே தான் பால் போயிருக்கும். அவுட்டாக வாய்ப்பில் வெளியே தான் பால் போயிருக்கும் ப்ரோ. ரிவ்யூ போயிருக்கோம் நம்ம. ஓகே, ரிவ்யூவில் தெரிஞ்சிடும்ல கன்ஃபார்மாக. ஓகே, ரிவ்யூ போகிறாங்க. ஐயோ ப்ரோ வெளியே தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அவுட்டா? முடிஞ்சு ப்ரோ. நான் வெளியே நினச்சேன், அவுட் சைடு ஆஃப் வரோன்னு நினச்சேன். இல்லை ப்ரோ, இங்கே வேறு தான், அவுட்டு தான். நான் சொன்னால் கேட்டால் தான் இருக்கும்ன்றார் அம்பையர். இட்ஸ் அவுட் நவ். வெளியே போய் தான் ஆகணும். ரஜத் பட்டிதார். அடுத்தது மயன்க் அகர்வால் துருப்புச்சட்டி மாரி வந்திருக்காருங்க. 42 பெஸ்ட்டாக இருந்தாலும் கலக்கியிருக்காரு. ஒரு முக்கியமான மேட்ச் விளாண்டார் அவர். அப்போ தான் டெபியூ வராட வச்சோம். மீண்டும் ஸ்டேஜில் கூட்டு வரலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட் பாலே ஒரு டாட்டே. நோ ப்ராப்ளம் ப்ரோ, கமான் ப்ரோ, நான் முடியும். ஓகே ப்ரோ, அடுத்த பால் வித் சிங்கிள் ஆஃப் த மார்க் மயன்க் அகர்வால். ரஜத் பட்டிதாரை தூக்கிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரஜத் பட்டிதாரை தூக்கக்கூடாது. நம்ம டீமோட வைஸ் கேப்டனாக நம்ம தான் இருப்போம், படுத்திருக்கோம்.
நிதின் எலிஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் அட்டாக் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் விராட் கோலி ஒரு மிராக்கல் ஷாட் அடிச்சிருக்காங்க. தர்மசாலா அது பியூட்டிஃபுல் ஸ்டேடியம்ங்க இது. சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. பவுண்ட்ரின்னு தெரியும், பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்களா. ஓகே, மயங்க் அகர்வால் அவரோட ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரிங்க மயங்க் அகர்வாலுக்கு. செகண்ட் பவுண்ட்ரி சாரி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது என்ன ஷர்மான்னு தெரில. ஷர்மான் போட்டிருக்க மயங்க் அகர்வால் வச்சு லாஃப்ட் போயிருக்கும். நல்ல ஷாட், கிளியர் இன்டென்ட்டோட ஆட்டிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, 4 கிடச்சிருக்கு. விராட் கோலி அங்கே 10 பால் 12. என்ன ப்ரோ விளாட்ற நீ அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, திருப்பியும் லாஃப்ட் போயிருக்கோம். திருப்பியும் தூக்கி அடிச்சிருக்கோம். திருப்பியும் ஒரு பவுண்ட்ரி 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 கிடச்சிருக்குங்க. இங்கே ஏமன் அந்த மாரி பேசிகிட்டு இருக்கோங்க வர நம்ம. ஓகே, நல்ல ஷாட் அடிச்சிருக்கோம். காய்ஸ் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். ரபாடா அட்டாக் வந்திருக்காரு திருப்பியும். ஃபஸ்ட்டு பால் ஒரு விராட் கோலி வச்சு 2 ரன்ஸ் எதிர்பார்க்குறோம். 2 ரன்ஸ் ப்ரோ. வா ப்ரோ கம்மான் ப்ரோ. கிங் சேஃப் ஆன்ஸுங்க. ஓகே ப்ரோ. இங்கே ரொம்ப கம்மியாக அடிச்சிருக்காங்க. டஃப்பாக அடிச்சிருந்தா டஃப்பாக இருந்திருக்கும். நம்ம ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் திருப்பி விராட் கோலி வச்சு நம்ம லாஃப்ட்டு போகலங்க. நம்ம ஒரு இதான் அடித்தோம். சம்மர் ஷாட்டு ஃப்ளிக்கு மாரி இது 4 கிடச்சிருக்கு விராட் கோலிக்கு. நல்ல பேட்டிங்க விராட் கோலி. கிங் ஆன் த பீக் வந்திருக்காரு. திருப்பியும் அந்த பீக் மூடுக்கு வந்திருக்காரு விராட் கோலி. 20 ரன்னு 13 பாலில். ஷாட்டுங்க. எப்பா ஒரு சரியான 6 இது. ஒய்யோ 6 ப்ரோ. ஷாட்டு ப்ரோ. இன்னொரு பவுண்ட்ரி கலக்கியிருக்காருங்க விராட் கோலி. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு விராட் கோலிக்கு. ஒய்யோ ப்ரோ கமான் ப்ரோ. ஓ ப்ரோ ஷாட்டு. இன்னொரு ஷாட்டு விராட் கோலிட்ட. இன்னொரு ரிசல்ட்டும் 6ங்க இது. கண்டிப்பாக 6 தான், எதுவும் சொல்லவே முடியாது. 103 மீட்டர் 6 இது. ரபாடா 40 ரன் 2வது ஒரு போட்டுருக்காரு. இன்னொரு ஷாட்டா போல்டுங்க காலி. தேவையில்லாமல் ஷாட்டு போயிருக்கோம். விராட் கோலி ஒரு 50 மிஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சொல்லுவேன். 10 பாலுக்கு அப்புறம் வேறு மாதிரி ஆனாரு விராட் கோலி. நானே எதிர்பார்க்கல இது. மீண்டும் ராகுல் சகர் அப்படின்னு சொல்லும் போது அட்டாக் போயிருக்கோம். பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க மயங்க் அகர்வால் துருப்புச்சட்டிக்கு. ஓகே ப்ரோ. ஓகே பவுண்ட்ரி கிடச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் விளாண்டுருக்காரு. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு இது. ஷாட்டு. இன்னொரு பவுண்ட்ரியா நல்ல ஷாட்டுங்க பவுண்ட்ரி. கமான் ப்ரோ மயங்க் ப்ரோ. பவர் பிளே மட்டும் எப்போது, அதனால் அட்டாக் போகிறாரு. ஆஹா முடிஞ்சு அவுட்டு கால். மேக்ஸ்வெல் இறக்கியிருக்கோம். மேக்ஸ்வெல் என்ன ப்ரோ பண்ண போகிற நீ? கமான் ப்ரோ சொல்லும் போதே இங்கே ஒரு 1-2ங்க. ஓகே எத்தனை இன்னிங்ஸ் திருப்பி அட்டாக் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக் போயிருக்காரு. 6 செம்ம ஷாட்டுங்க. 6ங்க சரியான ஷாட் 6. ஓகே ப்ரோ. இங்கிலீஷ் வந்தவொடனே கிழிச்சிருக்காரு. ஷாட்டு பவுண்ட்ரிங்க மேக்ஸ்வெலுக்கு. செம்மையான ஷாட்டுங்க பவுண்ட்ரி. ஓகே ப்ரோ கமான் ப்ரோ. மேக்ஸ்வெல் ஷாட்டு. பவுண்ட்ரி கிடைக்காது. 2 ரன்ஸ் வேணால் கிடைக்கும். 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. இதே ஒரு நல்ல பிள்ளை மாதிரி ஆடுறாரு. 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பால் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். 6ஆக இருக்குமா இந்த பால்? ஷாட்டுங்க தூக்கி அடிச்சிருக்கோம். அவுட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை 1 பவுன்ஸ் 2 ரன் கிடைக்கும். இன்னும் 80 பாலுக்கு 3 ரன் தேவை. ஐயோ எப்படியே இந்த மேட்ச் எப்படியே கொண்டு வந்தாங்க ஆர்சிபி ரன் ரேட்டுக்காக. நோ பாலை விட்டார் மேக்ஸ்வெல். ஆனால் இந்த பால் கண்டிப்பாக 6ங்க. அடித்து சொல்கிறேன் இந்த பால் 6ஆ 4 ரெண்டுத்தில் அது ஒன்று கிடைக்கும். 6ஆ ப்ரோ? இல்லை ப்ரோ 4 கிடச்சிருக்கு. 4ஓட மேட்ச் முடியுது. மீண்டும் விராட் கோலியா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாருங்க. கலக்கியிருக்காருங்க விராட் கோலி. மேட்ச் ஓகே 8-6. பர்பிள் கேப் பார்க்கலாம். பர்பிள் கேப் போகும் ப்ரோ. பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன் 14 விக்கெட்டு. ஆரஞ்சு கேப் விராட் கோலி அண்ட் லீடுங்க. செம்ம ப்ரோ. ஓகே, அடுத்த மேட்ச் 10வது மேட்ச் குஜராத் ஜெயின்ஸு கூட. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளையும் பார்த்து மதிச்சிருங்க. ஓகே காய்ஸ், பாய்.